3 வருஷம் முடியுதுங்க இந்த பஞ்சமியோட. சரிங்களா? 72வது பஞ்சமி. சரி, கேட்கலையா? இன்னும் அதாவது இந்த பஞ்சமியோட 3வது வருஷம் முடியுதுமா. சரிங்களா? 72வது பஞ்சமி. உங்களுடைய ஆதரவோட, அம்பாளுடைய அருளோட ரொம்ப அருமையா நம்ம பஞ்சமி, ஒரு பஞ்சமி கூட விடாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் உங்களை வந்து வேண்டுறீங்க. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டும் போது நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்போம். அடுத்தவனுக்கு கெடுக்கணும்னு வேண்டாதீங்க, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்படி வேண்டும் போது நம்ம முதல்ல கெட்டு போயிடுவோம். அதுதான் வாராகிட்ட அது ஒரு சிக்கலான விஷயம். சரிங்களா? அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்ணு மூடிட்டு கொடுத்துருவாங்க. ஆமா, நம்ம வந்து அடுத்தவன் கெட்டு போகணும் நினைச்சா இவனுக்கு கெட்டு போறதான் பிடிக்குதான்னு நினைச்சிட்டு ரொம்ப சிக்கலை கொடுத்துருவாங்க. ஆமா, எல்லாரும் நல்லா இருக்குன்னு வைங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தவங்க கொடுக்குறாங்களா, அதை வந்து வாராகி அம்மா நீ பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் விட்டுருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஆமா, நம்ம அதனால நீங்க ஒன்றும் கவலை பண்ண அவசியம் இல்லை. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை வந்து எப்படி மதிப்பிடுறோன்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய இப்போ ஒரு சின்ன கதையை பாருங்களேன். ஒரு ஐயா என்ன பண்றாங்கன்னா, இங்க யாராவது தையல் மிஷின் ஏதாவது டைலர் இருக்காங்களாமா? இருக்கீங்களா? டைலர்லாம்? டைலர் இல்லை, நீங்க டைலரா? சரி. இப்போ வந்து ஒரு டைலர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஊர்ல வந்து ரொம்ப நல்ல மனுஷன். சரிங்களா? கரெக்டா தச்சு கொடுப்பார். ஒரு 5 ப்ளவுஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க இந்த பாப்பாவுக்கிட்ட நல்லா வசதி இருக்குதுன்னா அந்த பாப்பாட்ட கொஞ்சம் கரெக்டான வாங்கிக்குவாங்க. இப்போ இந்த அம்மா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்குவார். அதாவது இவ்வளவுதான் எனக்கு வேணும், எனக்கு வந்து நான் அமௌண்ட் அதிகமாக தான் வாங்குவேன் அப்படிங்கிறது அவர்கிட்ட கிடையாது. எப்பயுமே அவங்களுக்கு ஏழைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டும், பணம் நிறைய வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டும் வாங்கிக்குவாங்க. சரிங்களா? அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, சத்தம்லாம் பண்ணுங்க, இங்க சத்தம் அதிகமாகுது பாருங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கான அந்த பேர் கிடைக்காது. நல்ல மனுஷன்ப்பா, நல்லா தைக்கிறாரு, ஏழைக்குன்னா ஒரு அமௌண்ட், பணக்காரங்களுக்குன்னா ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாரு. எத்தனை தடவை ஆல்ட்ரு பண்ண சொன்னாலும் ஆல்ட்ரு பண்றாங்க. இப்போ இந்த பாப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமா, பிளவுஸ் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. நான் நிறைய பெண்கள்கிட்ட பாக்குறேன், பிளவுஸ் இவங்க தான் டைலர் நல்லா தைப்பாங்கன்னு போய் கொடுப்பாங்க. கை இந்த இடத்துல அப்படியே இழுக்குது, இந்த இடத்துல அறுக்குது. ஏன்னா எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, முதுகு கீழே போயிடுச்சு, மேலே ஏறிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி டைலர் வந்து பண்றதுன்னு தெரியல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும். இந்த நீங்களாம் ரொம்ப கஷ்டம், மன உளைச்சலே மொட்டை அடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான வேலை அந்த டைலர் வேலை. ஒரு திருப்தியாவே சொல்ல மாட்டாங்க, ஏதோ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி போற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு திருப்தியா ஒரு சந்தோஷமான்னு அப்படி சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அப்பதான் பார்த்துட்டு தானே இருக்கேன், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்க வீட்லையும் பார்த்துட்டு இருக்கேன், இல்லைங்களா? ஆமா, அது மாதிரி அந்த மாதிரி அந்த டைலருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாவே நல்ல பேர் கிடைக்காது. இவர் நல்லது செய்யறாங்க, ஆனாலும் நல்ல பேர் கிடைக்காது. சரிங்களா? ஆனா அதே ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பால்காரர் என்ன பண்றாருன்னா, வாரத்துல 2 நாளைக்கு வந்து இல்லாதவங்களுக்குன்னு தனியா பால் ஊத்துவார். இல்ல இப்ப நம்ம யாரு இல்லாதவங்களோ அவங்க வீடை தேடி போய் சும்மா ஃப்ரீயா பால் ஊத்துவார், இலவசமா. அதே மாதிரி அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கறிக்கடை ஒரு பாய் வச்சிருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா கறி வந்து இலவசமா கொடுப்பாரு வாரத்துல 2 நாளைக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இந்த முதியோர்களுக்கு எல்லாம் பார்த்து, வயசானவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, சரியா அவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கு போயிட்டு ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வருவார் வாரத்துல 2 நாளைக்கு. சரிங்களா? அதே மாதிரி காய்கறி கடை வச்சிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல 2 நாளைக்கு பாத்தீங்கன்னா முதியவர்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஆளுக்கு 2 பழம், ஆப்பிளோ ஆரஞ்சோ ஏதோ ஒன்று வாரத்துல 2 நாளைக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேர் வந்து பெரிய பேர், இவ்வளவு தானம் தர்மம் செய்யறாங்களேன்னு பெரிய அளவுல சொல்லுவாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டைலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வராரு, ஒருத்தர் வந்துட்டு தைக்க கொடுக்குறாரு. தைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, என்ன இவ்வளவு டைட்டா தைச்சிட்ட, இது சரியில்லைன்னு சொல்லி சத்தம் போடுறாரு, பயங்கரமா சத்தம் போடுறாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா, முதல்ல உங்களுக்கு பால்காரு நல்லா இலவசமா பால் ஊத்துவாரா, உனக்கு நம்பிக்கை இருக்கா பாப்பா? நீங்க அப்ப பால் ஊத்துறீங்கன்னு அர்த்தம். ஆமா, பொதுவா பால் ஊத்துறாங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பாலை காசு வாங்கிட்டே ஒழுங்கா ஊத்த மாட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல தண்ணியை கலந்து ஊத்துறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த பால்காரர் இங்க இலவசமா பால் ஊத்துறாருன்னு பாத்துங்க, நல்ல பால். சரியா? அப்ப என்னன்னா, அந்த டைலர் வந்து பாத்தீங்கன்னா சரியா தைக்கலன்னு சொல்லி பிரச்சனை பண்ற, டைட்டா தைச்சிட்டாரு.
சரின்னு அவர் என்ன பண்ணாரு, அந்த 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 இது பிரிப்பாங்க இல்லையா, தையல் பிரிக்கிறது, அதை பிரிச்சுட்டு நல்லா வச்சு தரார். உடனே அவர் என்ன பண்றாரு, லூசா தைச்சிட்டேன், இவ்வளவு லூசா தைச்சிட்டேன்னு சொல்லி அதுக்கும் பிரச்சனை, எல்லாம் பயங்கரமா சத்தம் போடுறேன். சரி இதையும் வந்து சரி பண்ணலான்னு பார்த்தா அவர் மீடியமா தச்சு தராரு. அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா, தையல் பிரிச்ச ஓட்டை, அதை பார்த்துட்டு அவர் உடனே சத்தம், இந்த சட்டையெல்லாம் நீங்கன்னா ஒரு டைலரே கிடையாது, இப்படி ஒரு சட்டையை தப்பியாடான்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. அதுல அந்த ஊருக்காரனே ஒருத்தன் வந்து சொல்றான், ஆமா இந்த ஆள் எப்பயுமே அப்படித்தான், பணம் வாங்குறதுல மட்டும்தான் குறியா இருப்பான், சரியா தச்சு தர மாட்டான் அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்றான். அவரு கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அந்த டைலர் வந்து என்ன பண்றாரு, ஒரு 2-3 நாள்ல இறந்துட்டார். சரிங்களா? இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பால்கார் வந்து 2 நாள் அந்த பால் இலவசம் ஊத்துவார், அவரு ஊத்துல. காய்கறிக்கார் பழம் தருவார், அவரு தர மாட்டேங்கிறாரு. அந்த கறிக்கடை பாய் அவர் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கறி கொடுப்பாரு, அந்த முதியவர்களுக்குலாம் அதையும் கொடுக்கல. அவங்க போய் உடனே கோவம் வந்துருச்சு இவங்களுக்கு, என்னடா இது நல்லா தந்துட்டு இருந்தாங்க, இப்ப தரமாட்டேங்கிறான்னு சொல்லி போய் பிரச்சனை பண்றாங்க. இவ்வளவு நாளா தந்துட்டு இருந்தீங்களா, ஏன் 3 பேருமே இப்படி நிப்பாட்டுறீங்கன்னு ஊருக்காரங்க போய் கேட்கறாங்க. கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, எப்பா இது வரைக்கும் நாங்க கொடுத்ததெல்லாம் எங்க காசு கிடையாது, அந்த டைலர் வந்து எங்ககிட்ட கொடுத்தாரு, இவங்களுக்கெல்லாம் போய் கறியை கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் போய் பழத்தை கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் போயிட்டு பாலை வந்து இலவசமா கொடுங்கன்னு அவரு காசு கொடுத்தாரு, அதனாலதான் உங்களுக்கு ஊத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு உங்களுக்கு தெரியுது, செஞ்சது எது இவங்க கிடையாது. சரிங்களா? எல்லாம் செஞ்சது யாருன்னா அந்த டைலர். சரிங்களா? அவர் கொஞ்சம் வசதியானாலும் அவரு தான் செஞ்சிருக்காரு. மக்களோட பார்வையில் எப்படி இருக்குன்னு பாருங்க, அவன் சரியில்லைங்கிறான், அவன் தான் காசு கொடுத்து இவங்களெல்லாம் செய்ய சொன்னாங்க. சரிங்களா? நம்ம இப்படிதான் நம்ம அவசரப்பட்டு ஒருத்தவங்க மதிப்பிட்டுருவோம், இவன் சரியில்லாதவன். இப்போ இந்த அம்மா வந்து ஒரு அம்மா வந்து கொஞ்சம் வேகமாக பேசுகிறாங்கன்னா, அந்த அம்மா வந்து சரியில்லாத அம்மா, இது இப்படி தான் இருக்கும், இது கண்ணாப்டான்னு டென்ஷன் ஆகும் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் மெதுவாக வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், அது பாரு கழுதையாட்டம் வேலை செய்யுது, மெதுவாக வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பயுமே அப்படி தான் பேசுவோம். அந்த மாதிரிலாம் மதிப்பிடாமல் கொஞ்சம் நல்லபடியாக செய்யுங்க. அதே மாதிரி அந்த டைலர் வந்து ஒருத்தன் சத்தம் போட்டான்னு சொன்னேலம்மா, அந்த ஊருக்காரனே வந்து இவன் இப்படித்தான்னு சொல்லி அவன் ஒன்று அழுகுறான். ஏன்டா அழுகுற அப்படின்னா அவன் சொல்கிறான், இந்த டைலருக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் வருது, அடுத்த தெருவில் ஒரு டைலர் இருக்கான், அவனுக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குது, அவன் தான் ஒரு ஆளை விட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வச்சான், என்னையும் காசு கொடுத்து இந்த மாதிரி சொல்ல சொன்னான், அதான் சொன்னேன், கடைசியில் அவர் செத்து போயிட்டான்னு சொல்லி அழுதான். சரிங்களா? இப்படி தான் நம்ம எப்பயுமே ஒருத்தவங்க நம்ம விட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம அழுது புலம்புவோம். சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே பாருங்களேன், இருக்கிற வரைக்கும் கண்ணா அப்படின்னா அடிச்சுக்குவோம், நீ உருப்பலாம் போகணும் நாசமாக போகணும்னு சொல்கிறேன், நம்ம தான் செத்து போனதுக்கப்புறம் ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு அழுவோம். சரிங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து இருக்கும்போது கொஞ்சம் நல்லபடியாக நம்ம முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? எல்லாத்தையுமே நல்லபடியாக நம்ம நினைப்போம். சரிங்களா? ஒருத்தங்க வேகமாக பேசுகிறாங்க, ஒருத்தங்க வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வாங்க, பிரச்சனை பண்ணுறாங்களா அம்மா கிட்ட விட்டுருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இன்னைக்கு வந்து நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி. சரிங்களா? நிச்சயமா உங்களுக்கு ஒரு பரிபூரணமான அருளை அம்மா கொடுப்பாங்க. அண்ணா, அருண் அண்ணே, வாங்க. நம்ம எப்பயுமே ஒவ்வொரு பஞ்சமிலையும் பரிசு கொடுக்கறது வழக்கம். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு 3 வருஷம் முடியுது, அதனால எப்பயுமே வழக்கமாக கொடுக்குற பரிசு விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக 3000 ரூபாயா கொடுக்குறோம். சரிங்களா? எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க. சரிங்களா? எங்க வாடா, என்ன குழந்தையா நீ வாயில கை வச்சுக்கிட்டே, பேர் என்ன? எது? குவிஸ்காவா? சரி. மேகலா சிஆர் பாளையம். வாங்கம்மா, இன்னொன்று இருமா. மகேஷ் சிஆர் பாளையம். மகேஷ் இல்லையா? சரிங்க, பார்த்துக்கலாம். போய் அப்படியே வெறும் மகேஷ் தான் இருக்கு. சரி, வேற எடுத்துருங்க. தனலட்சுமி சிஆர் பாளையம். தனலட்சுமி நீங்களாம்மா, வாங்க. அடுத்து
நீலாவதி சிஆர் பாளையம். நீலாவதி வாங்கம்மா, இப்படி வாங்க. நீங்களாம்மா மேகலாம் தான் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவோங்க. அதோடு சேர்த்து வச்சு கொடுத்துருங்க. வீட்டில் வைங்கம்மா. கொடுத்துருக்கலாம்.